அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு அம்சத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்ப்பா. சில மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு 24 ஆண்டுகளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். சில பேர்கள் 12.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான். சில பேர்கள் 7.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான். சில பேர் 2.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான். இப்படி 3 விதமான பிரிவுகளை சார்ந்தது மனிதனுடைய கஷ்டகாலம். அதுக்கு பேர் சகட யோகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் தளர்ந்து போயிடுவான். ஒரு 10 நாட்கள் உயர்ந்து வருவான், 15ஆவது நாள் வந்து கீழே விழுந்துருவான். இதுக்கு பேர் சகட யோகம். இந்த சகட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வு, ஒரு தாழ்வு, ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு என்பது இருந்து கொண்டே இருப்பது இயல்பின் தன்மை. யோகம் மொத்தம் எத்தனைடா? ஜாதகத்தில் யோகம் எத்தனை? கஜகேசரி யோகம் தெரியுமா உனக்கு? விதுரி யோகம் தெரியுமா? மத்திய யோகம் தெரியுமா? இப்போ 37 யோகங்கள் இருக்கு. இதில் சகட யோகம்னு இருக்கிறது தான் உனக்கு பிடிச்ச யோகம். சகட யோகம் என்று சொன்னாலே சக்கரம் என்று பொருள். சக்கரம்ங்கிறது வண்டிக்கு சக்கரம் இருக்கா? நீயும் வண்டி வச்சிருக்க. சக்கரத்தில் 24 போல் இருக்கும். ஒரு போல் மேலே இருக்கும். சுத்தும் போது மேலே இருக்கிற போல் என்ன செய்யும்? கீழே வந்துடும். அப்போ வாழ்க்கை என்னும் சக்கரம் சகடை போன்றது. அந்த யோகத்தில் பிறந்த காரணத்தால் இதுவரை 9.25 ஆண்டுகள் மட்டும் இல்லை, நீ 36 ஆண்டுகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. ஒரு பக்கம் ஏற்றம், ஒரு பக்கம் தாழ்வு, ஒரு பக்கம் ஏற்றம், ஒரு பக்கம் தாழ்வு. நடக்கலையா? கால் வந்துட்டுவான். எல்லா விளக்கத்தையும் சொல்லாட்ட எந்த சாமியாலும் என்னை சரியாக்க முடியலன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும். வருமா வராதா? வந்துடும். உண்மை இல்லையாப்பா? வந்துடும். அதனால இந்த சகட யோகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் மட்டும்தான். பெருமாளுடைய கையில் இருக்குமே சக்கரம், சக்கரபாணி அப்படி பேர் வைக்கும்ல, அந்த சுதர்சன சக்கரத்தை நாம் வழிபட்டு வந்து அவருடைய அவதாரங்களை வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய சகட யோகத்தினுடைய தாழ்வெல்லாம் நீங்கி அப்படி படிப்படியாக மென்மையாக உயர்ந்து விடுவோம். இதுக்காக இடமாற்றம் செய்வதோ பொருள் மாற்றம் செய்வதோ தவறானது. புரியுதா? எல்லா நிலைகளும் சரியாகிறதுக்கு நான் வழிபடி தரேன், நீ தைரியமாக இருக்கலாம். செலவில்லாமல் பண்ணிடலாம். மாற்றவே வேண்டாம், என்னுடைய வாக்கு. அதுக்கு மேல மாத்திக்கணும் உன் இஷ்டம் தான். மாற்ற விட மாட்டேன், போ.